அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி, பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், எதுக்கு பைரவரை பிடிச்சிட்ருக்கன்ட்டு. பைரவர் மட்டும்தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய தெய்வம். அவரை பிடிச்சிக்கிட்டு அவரோட ராகுகாலம் காலையில் 7:30-9. ஆனால் இங்கே நான் ராகுகாலம் டைம் சொல்கிறேன், 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் விளக்கு போடுறது நல்லது. இன்றைய தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 9/2/2026 விஸ்வாவசு வருடம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா காலையில் 5:02க்கே சப்தமி திதி முடிஞ்சிடுச்சு. நாள் முழுக்க அஷ்டமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 5:03க்கு சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சிடுச்சு. நாள் முழுக்க விசாக நட்சத்திரம் இருக்குது. துலாம் ராசியில் சந்திரனும், மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம். சூரிய உதயம் காலையில் 6:33க்கும் சூரியன் மறைவு மாலை 6:12க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ஆனால் அஷ்டமி இருக்கிறதுனால சுப காரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 9:28 வரைக்கும். யமகண்டம் காலையில் 10:55லேருந்து 12:23 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:50லேருந்து 3:18 வரைக்கும். இப்போ விசாக நட்சத்திரத்தில் கதிர் இருக்க, புது துணி உடுக்க, கிணறு வெட்ட, மற்ற செயல்கள் செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சுப காரியங்களுக்கு ஏற்ற நாளாக கிடையாது. அஷ்டமி திதியை பொறுத்தளவுக்கு சண்டை, தானியம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிற்பம், பெண்கள், நகைகள், ரத்தினங்கள் தொடர்பான செயல்களை செய்கிறது நல்லது. சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதி அஷ்டமி கிடையாது. நாளை சிறப்பாக கொண்டு போகணும். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில சூழ்நிலைகள் பார்த்து கையாளுங்க. ஏன்னா குழப்பங்களும் கொஞ்சம் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். இது எல்லா ராசிக்குமே கொஞ்சம் பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது. சுயநினைவோடு நாளை கொண்டு போங்க. கோயிலுக்கு போய் பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமைட்டும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு அசதி, சிம்ம ராசிக்கு கவனம், கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு சுகம், தனுஷ் ராசிக்கு நற்செயல், மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு சிக்கல், மீன ராசிக்கு பாசமாக இருக்குது. இன்றைய நாளை சிறப்பாக கொண்டு போங்க. வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பட்டனை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு சாதகமான இடமா இல்லை, 5ஆம் இடத்துல கேதுவும் சாதகமாக இல்லை, 7ஆம் இடத்துல சந்திரன் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போவார், 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். 11ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு சில புதிய வாய்ப்புகளும் சில புதிய நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் அழுத்தங்களை கொடுத்தாலும் சுமாராக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை நீங்கள் பல காரியங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பாசிட்டிவான நாளாக தான் இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி நிறைவேறக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. பசங்க பாசமோடு இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல திறமைக்கேற்ப பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகலாம். பெரியவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சுமூகமான உறவு ஏற்படும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. எந்த பிரச்சனைகளும் இருக்காது. கணவன் மனைவிக்கு தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை செஞ்சு நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதகமாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்கள்கிட்ட இன்று வெற்றி பெறதுக்கான உறுதி உங்கள்கிட்ட நிறையவே இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு இந்த நாள் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. எல்லா விதத்துலேயும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் சிறப்பான பணி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை பாராட்டு கிடைக்கிற மாதிரியும் பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு வேலைகளை சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் நேரத்துக்கு செஞ்சு முடித்து பலன் தர விதமாகவும் சாதகமாகவும் நாளை கொண்டு போவீங்க. வளர்ச்சிக்குரிய நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எதிர்பாராத பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு எல்லாருமே ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு
நிறைவாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நீங்கள் நேர்மையாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. பரஸ்பர புரிதல் ஏற்படும் போது நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நிறைவான தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். சொத்துக்களோ இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் தர மாதிரி சில லாபங்கள் இருக்குது. வரவு நல்லா இருக்கும், சேமிப்பு நல்லா இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் முக்கிய முதலீடுகள் செய்கிறதுக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. இன்றைய நாளை நல்லா பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்திக்குவீங்க. பயனுள்ள வகையில் நாள் போகிறனால மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் முழுக்க இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக தான் மேஷ ராசிக்கு இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரலனாலும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாக தான் நாள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பல கிரகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2ஆம் இடத்து குருவும், 4ஆம் இடத்து கேதுவும், 6ஆம் இடத்து சந்திரனும், 9ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும், 10ஆம் இடத்து புதன், சுக்கிரன், ராகுவும், 11ஆம் இடத்து சனி பகவானும் எந்த ஒரு விஷயத்துலையும் கவலைப்படாமல் அடித்து போட்டு நாளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன்கள் இருக்குது. பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான தருணங்கள் உண்டு. முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். திருமணம் நடத்துறதுக்கான தேதிகள் முடிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க. வேலையில் உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் குறைஞ்சி எல்லாமே ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக தான் இருக்கும். தைரியம் மற்றும் உறுதிக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களோட செயல்கள் காரியங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கிற விதமாக தான் நாள் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாமே நாளை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைகளை வேகமாகவும் விவேகமாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற செயல்திறன் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுறுசுறுப்பாக நீங்கள் செய்கிற வேலைகள் அடுத்தவங்களுக்கு பாராட்டு பெற்று தர மாதிரி இருக்கும். அடுத்தவங்க கிட்டேருந்து நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க. ப்ரொஃபஷ்னலாக எல்லா பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணுறது சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். காதலர்களுக்கு இன்றைய சாக்லேட் டே. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோடையும் நாள் முழுக்க சந்தோஷத்தோடையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவு இருக்காது. பண வரவும் நிறைய இருக்கிறதுனால சந்தோஷமாக கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணி மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத தனவரவோ சொத்துக்கள் மூலிமா வரவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட சேமிப்பு உயரம். மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. பணம் சம்பந்தமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறனால சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு லாபம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் ஆரோக்கியம் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். நீங்கள் தெளிவாகவும் நீங்கள் இன்று செய்கிற செயல்கள் பல காலங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிற மாதிரி இருக்குது. ஜாலியாக ரிஷபராசிக்காரங்க நாளை கொண்டாடி மகிழக்கூடிய நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் குரு இருக்கார். இது நடுநிலைமையான ஒரு விஷயம். 3ஆம் இடத்து கேது பெரிய பாதிப்புகள் இல்லை. 5ஆம் இடத்து சந்திரன் நிறைய பொறுப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் ராகு சூரியன் செவ்வாயும் சில பிரச்சனைகள், எதிர்பாராத சில நெகட்டிவான விஷயங்களை தரலாம். 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு கொஞ்சம் வேலையில் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கிற விதமாக இருக்கும். 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இன்று நீங்கள் நினைக்கிற காரியங்களை அடுத்தவங்களால் தலையீடு பார்த்திங்கன்னா காரியங்கள் தடைப்படுற மாதிரியும்
முன்னேற்றங்கள் தடைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்தவங்கள யாரையும் இன்வால்வ் பண்ணாதீங்க. அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தன்னிச்சையா சில விஷயங்கள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலை செய்ற இடத்துலயும் அ உங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லன்னா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்களால ஒரு சிலருக்கு அனுகூலம் இருக்கு. சில ஆதாயங்கள் இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. கவனமா அவங்கள கையாள வேண்டியதும் அவசியமா தான் இருக்கு. உங்ககிட்ட ஏதோ ஒரு விதத்தில பதட்டமும், கவலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு ரொம்பவே அவசியம். அ அத பயன்படுத்தி செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டத்தோட செய்யாதீங்க. பொறுமையாவும், புத்திசாலித்தனமாவும் கையாளுங்க. அ உங்களோட சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கு. பெரியவங்களோட அறிவுரை கேட்டு இன்னைக்கு நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல, அடுத்தவங்க காரியங்கள்ல நீங்க தலையிடாதீங்க. உங்களோட செயல்கள், காரியங்கள்ல அடுத்தவங்கள தலையிட விடாதீங்க. இன்று பதட்டமும், கவலையும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கறனால, முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போறது, பைரவருக்கு விளக்கு போடுறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகள சிறப்பா மிக சரியான திட்டமிட்டு, சரியான வேலைகள சரியா செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனக்குறைவால சில பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. கவனம். தவறுகள் இல்லாம பார்த்து திட்டமிட்டு உங்களோட வேலைய செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட சில கருத்துக்கள தொணக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பதிலா அவங்க கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்ல. அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா, பக்குவமா உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். நிதானமா பார்த்து பேசுங்க. வார்த்தைகள விட்டுட்டு பிரச்சனைகள பெருசாக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சில சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பங்கு வர்த்தகம் மூலியமா பணம் கிடைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சேமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. காரணம் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் ஓரளவுக்கு ஆதாயமா இருந்தாலும், 8ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல குரு சாதகமான பலன்கள் இருக்கிற மாதிரி இல்ல. ஆரோக்கியத்தில கவனம். மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள். வீட்டுக்குள்ள யாருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எந்த காரியத்திலும் சுறுசுறுப்பு இல்லாத செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் தான் அதிகமாகிற மாதிரி இருக்கு. அதனால பயனில்லை. வேலையில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா போதும். கவனமாக பார்த்து நாளை கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு நாள் சாதகமாக இல்லை. கொஞ்சம் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்களும், பயமும் உங்களையே கவலைப்படுற மாதிரி இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இன்று சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொன்னோன்னா பண விஷயத்துலையோ இல்லை பொருளை ஏதாவது தொலைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா குழப்பங்களில் எடுக்கிற முடிவுகள் தவறாக போக 1000 வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களால் சில வேலைகளை முடிக்கிறதுக்கு முடியாது. வேலையில் நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்கும். நேரத்துக்கு முடிக்க முடியாது. அதெல்லாம் திட்டமிட்டு பயனுள்ள வகையில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். வேலையில் நீங்கள் கவன சிதறல் காரணமாக தவறுகள் ஏற்பட்டு செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு 2 முறை திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட வன்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. உறவில் நல்லிணத்தை பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு கொடுத்து போகிறதும், அனுசரித்து போகிறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. சீரியஸாக இல்லாமல் நாளை கேஷுவலாகவும் நட்போடும் கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. சூழ்நிலைகளை பார்த்து பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம். பணம் அதிக அளவில் செலவாகிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். செலவுகளை பார்த்திங்கன்னா செஞ்சு முடித்த அப்புறம் தான் அது பயனுள்ள செலவு இல்லைன்றதே தெரியும். அது ரொம்பவே நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுங்க. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு உண்டு.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிறு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்டது ஏதோ உப்பசம் இருக்கிற மாதிரி இருக்கும். காரம் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. அதிகமாக நீரை பருகுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது கடகராசிக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையணுன்னா பொறுமையும் அமைதியும் எல்லா விஷயத்துலையும் அவசியமாக தேவைப்படுது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய கிரகநிலைகள் உங்களுக்கு ராசியிலேயே கேது சாதகமான இது இல்லை. 3ஆம் இடத்து சந்திரன் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் அதிர்ஷ்டம் தர விதமாக தான் இருக்குது. ஆனால் கேது ராசியில் இருக்கிறதும் சில நேரங்களில் நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கொஞ்சம் பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்த மாதிரி இருக்குது. 7ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு நல்ல ஒரு டைம் பாஸும் நல்ல ஒரு சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. 8ஆம் இடத்து சனி பகவான் கவலையை கொடுத்தாலும் 11ஆம் இடத்து குரு பகவான் லாபத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். உங்களுக்கு நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கூட்டாளிகளோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு தர ஏற்ற விதமாக நாள் இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி அதிர்ஷ்டம் கொஞ்சம் இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்குது. மகிழ்ச்சி தர விதமாக நாள் முழுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது. வேலையில் வேலைபளு குறைஞ்சி மகிழ்ச்சியாக அவங்களோட வேலைகளை செய்வீங்க. உங்கள்கிட்ட நல்ல உறுதியும் தன்னம்பிக்கையோடையும் நல்ல ஒரு விடாப்பிடியாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட முயற்சிகளில் எல்லா விதத்துலேயும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயனுள்ள நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான நாளாக சிம்மராசிக்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு காலையிலே முடிவெடுத்து செஞ்சிங்கன்னா சாதகமான பலனுண்டு. இன்னைய நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. தவற விட்டால் அடுத்த இப்படி ஒரு நாள் கிடைக்குமான்றது சொல்கிறது கஷ்டம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது. பயணங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தையும் அனுபவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகி வரும். அதே நேரங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட பேரும் பாராட்டும் கிடைச்சி எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளை உங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பயனுள்ள நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேரும் ஒன்றா வெளியிடங்களுக்கு போய் மகிழ்ச்சியோட இன்றைய நாளை கழிப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு புரிதலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் டைம் பாஸ் நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஸ்மூத்தாக 2 பேரும் கருத்து பரிமாறிக்கிறதுக்கும் மனசில் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயனுள்ள விதத்தில் சேமிப்பீங்க. ஆதாயங்கள் தர விதமாக தான் நாள் இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்கள் எதிர்பாராத பண வரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதனை பயன்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எல்லா வேலையிலையும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செஞ்சு முடிப்பீங்க. பல ஆதாயங்கள் தர விதமாக நாள் இருக்கிறதுனால நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு சிம்மராசிகள் வாய்ப்பு அதிகம். ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் 2ஆம் இடத்து சந்திரன். வீட்டில் என்ன நடந்தாலும் அமைதியை காக்க வேண்டியது அவசியம். அதே நேரங்களில் 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆதரவு கிடைச்சாலும் பிரச்சனைகளும் பின்னாடி வர மாதிரி இருக்குது. 6ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு வீண் விரயங்களையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்து சனி பகவான் வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார். 10ஆம் இடத்து குரு உங்களை மந்தமாக வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்துக்கு கேது காலையிலேருந்து தூங்கலாம் போல் மனசுக்கு இருக்கும். ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும். தெய்வ தரிசனம் பண்ணுறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதியை தரும். குறிப்பாக நீங்கள் இன்றைக்கி காலையில் பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறது நல்லது. நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களோட செயல்களை திட்டமிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி வைங்க. இன்றைக்கி புது விஷயங்களை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாளை போகிற போக்கில் கேஷுவலாக மகிழ்ச்சியாக கொண்டு போயிடுங்க. பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் சிறந்த திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா தவறுகள் ஏற்பட்டால் செஞ்ச வேலையை திரும்ப செய்யணும். அடுத்த கூட வேலை செய்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை சமாளிக்க பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக இன்றைக்கி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. துணைக்கிட்ட ஏதாவது கடுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும். அவங்க தேவையில்லாத வாக்குவாதத்தை பிரச்சனை ஆக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவங்களோட விருப்பப்படி நாளை கொண்டு போய் மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் நாள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே ஜாக்கிரதை. கன்னி ராசிக்காரங்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பார்த்து நாளை சுமூகமாக கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கண்களில் இந்த மொபைல் பார்க்குறது, டிவியில் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்குங்க. தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வரலாம். ஆரோக்கியத்தினையும் சரி உங்களோட மனசையும் அமைதியாக வச்சுக்க வேண்டியது நல்லது. இப்போது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்று உங்களுடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட ராசியிலே சந்திரன் இருக்கிறது நல்ல ஒரு தெளிவையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் சில சூழ்நிலைகள் கிரகம் பார்வைகள்னால மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 4ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் சரியான விஷயமா இல்லை. 5ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் தைரியத்தையும் பாசிட்டிவும் கொடுப்பாரு. 9ஆம் இடத்து குரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சில பணப்பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். 11ஆம் இடத்து கேது தடைகளை கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத பண விரயங்கள் பண செலவுகள் ஆகலாம். கொஞ்சம் சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பையும் ஆதரவையும் பெற மாதிரி உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறது நல்லது. பசங்களை வழியில் சந்தோஷங்கள் சுப செய்திகள் வந்து சேரும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைச்சதுன்னா அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டுறாதீங்க. வீட்டுக்கு தேவையான புதிய சேர்க்கை புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் இன்று சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வருத்தத்தை வெளிக்காட்டாமல் நாளை அமைதியாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்தவங்க தர வாக்குறுதியை நம்பி நீங்கள் யாருக்கிட்டேயும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்களோட வாக்கில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு மனசில் வருத்தத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட கடின உழைப்பு நம்பி நாளை கொண்டு போங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. சிறப்பாக நாளை செயல்பட திட்டமிட்டு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை. மேலதிகாரிகள்கிட்டையும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க. ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறது நல்லது. நாளை சிறப்பாக கொண்டு போகணுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் முழுசாக பயன்படுத்தி உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட மாதிரி பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம். செலவுகளை கண்காணித்து சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. கடன் வாங்காமல் சூழ்நிலைக்கு பண விஷயத்தால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம். ஓய்வு எடுக்கிறதும் உடற்பயிற்சி செய்கிறதும் போதுமானதாக இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் நல்லதும் இருக்குது கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்து செவ்வாயும் சூரியனும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். 4ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு கொஞ்சம் இழுபறியை கொடுத்தாலும், 5ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் சிக்கலை கொடுத்தாலும், 9ஆம் இடத்து குரு பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கிறது நல்லது.
ப 10ஆம் இடத்து கேது பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்குது, வேலையில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். 12ஆம் இடத்து சந்திரன் மனசில் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் பய உணர்வையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. முக்கியமாக நாளை பயனுள்ள வகையில் கொண்டு போகிறதுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. பண வரவு சுமாராக இருக்கும். வியாபார விஷயமாக தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்படலாம். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனையை தவிர்க்க வேண்டியது அவசியம். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். நண்பர்களோட ஆறுதல் பார்த்திங்கன்னா மனசுக்கு தெம்பு தர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை அளிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. பிரார்த்தனை செய்கிறது, இறை வழிபாடு செய்கிறது மனசுக்கு அமைதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலைகளில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க. உங்களோட வேலைகளை உங்களோட மேற்பார்வையில் செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது. பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ஒரு நாளாக போகும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உரையாடும் போது ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. தொணக்கிட்ட அவங்களோட கருத்துக்களுக்கு அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து நாளை கொண்டு போகிறது நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். தேவையில்லாத உங்களோட ப்ரெஷரை அவங்க மேலே இறக்காதீங்க. உங்களோட பற்றாக்குறையும் பணப்பற்றாக்குறையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் தொணக்கிட்ட தான் எரிச்சலாக காட்டுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக கிடையாது. கூடுதலான விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. பசங்களால் விரயம் ஆகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத பணம் பரிமாற்றங்கள் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது, டென்ஷன் அதிகமாக இருக்குது, தலைவலி ஏற்படலாம், கால்வலி ஏற்படலாம். யோகா மேற்கொள்வது நல்லது. தூக்கம் குறைவாக இருக்கிறனால ஓய்வெடுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக இருக்கணும்னா நீங்கள் செய்கிற விஷயங்களில் நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியமாக தேவைப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. உங்களுக்கு நாளை சொல்லவே வேண்டாம். எல்லா விதத்துலையும் கண்ணை மூடிக்கிட்டு போகிற அளவுக்கு கிரகநிலைகள் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் பிரச்சனை கொடுத்தாலும் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 2ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும், 3ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு ஜாலியாக மகிழ்ச்சியாக எல்லா விதத்துலையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் பின்னடைவு கொடுத்தாலும் 7ஆம் இடத்து குரு கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக கொண்டு போவாங்க. 9ஆம் இடத்து கேது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை குறைச்சாலும் ஆனாலும் வரவுக்கு தடை இருக்காது. சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாத மாதிரி 11ஆம் இடத்து சந்திரன் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணவரவு சுமாராக தான் இருக்கும். ஆனாலும் எதிர்பாராத தனவரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமாக தேவையில்லாத டென்ஷன்கள் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பசங்க வழியில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உகந்த நாள். சுபகாரியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் நாள் அமைப்பு இருக்குது. எல்லா விதத்தையும் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கோங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகணுன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக கொண்டு போக ஜாலியாக கொண்டாடக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாள். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது. மேலதிகாரிகளோட பாராட்டு இருக்குது. உங்களோட தனித்திறமையை பயன்படுத்தி இன்றைக்கி நாளில் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உற்சாகமாக சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு குறைவு இல்லாமல் வேலைகளை திருப்திகரமாக செஞ்சு முடிக்கிற விதமாக தான் இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கமும் புரிதலும் ஏற்படுற மாதிரி இருக்குது. சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் இருக்குது. உங்களால் உங்களுக்குடையதாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2 பேரும் ஒன்றா வெளியில் போய் மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து வகையில் இன்று வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பு அதிக அளவில் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பணவரவும் எதிர்பாராத தனவரவு இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சிறப்பாக நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. சேமிப்பு உங்கள் கையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் ஆரோக்கியமும் நிறையவே இருக்குது. சுறுசுறுப்பாக நல்ல ஒரு உறுதியாக நாள் முழுக்க தைரியத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் மனசை கலங்க வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக தான் இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களோட உறுதியை இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காரணம் ராசியிலே குருவும் செவ்வாயும் சூரியனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு. பண வரவுக்கு குறைவு இருக்காது. சேமிப்புக்கு குறை இருக்காது. 3ஆம் இடத்து சனி பகவான் தைரியத்தையும் உறுதியும் கொடுப்பாரு. 6ஆம் இடத்து கேது குரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட வேண்டிய ஒரு நாள். சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காதோ. 8ஆம் இடத்து கேதுவும் 10ஆம் இடத்து சந்திரனும் நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக தான் நாள் இருக்குது. இன்று உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய விதமாக தான் இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வேலையில் கூட இருக்கிறவங்களால நல்ல ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்று தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களால் முயற்சி செஞ்சு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாமல் நீங்களே உறுதியாக இருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களோட வேலைகளை சிறப்பாக நேரத்துக்கு முடிப்பீங்க. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி தர விதத்தில் உங்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிற அளவுக்கு உங்களோட செயல்பாடு இருக்கும். புதிய யுக்திகள் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் எதிர்கால வளர்ச்சிக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு அறிகுறி தெரிகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட ஈகோவை தவிர்த்துட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உற்சாகமாக தனக்கூட பேசி பழகுவீங்க. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய விதமாக இருக்கும். உங்களோட கருத்துக்களில் 2 பேரும் மனசு விட்டு பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இந்த நாளை காதலர்களும் சரியாக பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உறுதியாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும். ஆனாலும் சேமிப்பு நல்லா இருக்கிறதுக்கு உங்களோட பணத்தை செலவு செய்யும் போது கொஞ்சம் கண்காணிங்க. ஏன்னா வரவை அப்படியே சேமிச்சிங்கன்னா இது வருங்காலத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் உங்களோட எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவியாகவும் இருக்கும். தொழிலில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு இன்றைய சேமிப்பு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு ஆரோக்கியத்தையும் பாதிப்பு கிடையாது. மனசை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டு இருக்கனால நாள் சிறப்பாக தான் போகும். கவலை இல்லாத நாளை ஜாலியாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட நாளை சிறப்பாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்கள் குழப்பங்கள் நிறைய ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்களை மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ராசியிலே புதன் சுக்கிரன் ராகு இருக்கிறதும் 2ஆம் இடத்துல சனி பகவானும் 5ஆம் இடத்துல குரு கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பார். 7ஆம் இடத்துக்கு கேது தேவையில்லாத பிரச்சனைகளை தர மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்து சந்திரன் பார்த்திங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்து குரு சூரியனும் செவ்வாயும்
உங்களுக்கு சில விரயங்களும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. நண்பர்களோட ஆலோசனை தொழில் வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்களால ஆதரவு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு நாளை முன்னேற வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னா மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. உங்களோட செயல்கள் செய்யும் போது தடைகள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலேயே நிறுத்தாதீங்க. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அவசியமாக தேவை. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுங்க. அதே நேரங்களில் பேசும்போது தகவல் பரிமாற்றத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சூடான விவாதங்கள் அல்லது ஈகோ பிரச்சனை காரணமாக தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பர்சனலாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் சுமூகமாக நாளை எப்படி கொண்டு போகலான்னு திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. உங்கள் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பதட்டம் காரணமாக உங்களோட கவனக்குறைவு காரணமாக உங்களோட பேர் கெட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. அடுத்தவங்ககிட்ட மோதிக்கிட்டு இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக பழைய பிரச்சனை புகை தூசு தட்டுற மாதிரி புகை கிளம்புற மாதிரி இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு நாளை கொண்டு போகாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அதிகப்படுத்தினீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவுகளுக்குள்ள பிணைப்புகள் குறையாமல் புரிதல் குறையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். அதே நேரங்களில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி வீணான பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இல்லை. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்களோட பொறுப்புகள் காரணமாக வீட்டில் கண்டிப்பாக புனரமைப்புன்ற செலவில் வீண் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கண்களில் கவனம் செலுத்துறது நல்லது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் கண்களில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். மொபைல் பார்க்குறதையோ டிவி பார்க்குறதையோ குறைக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தைரியமும் உறுதியும் எல்லா விஷயத்துலையும் தேவை. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத சில தருணங்களோ இல்லை ஒரு நெகட்டிவான விஷயங்களோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா ராசிலேயே சனி பகவான் இருக்கிறனால உங்களால் சுறுசுறுப்பாக இல்லாமல் மந்தமாக இருக்கிற மாதிரி மனநிலை இருக்குது. 4ஆம் இடத்து குரு சாதகமாக இல்லை. 6ஆம் இடத்துக்கு கேது மனசை ஆரோக்கியத்திலையும் மந்தமாக வச்சிருக்கிறாரு. 8ஆம் இடத்து சந்திரன் பார்த்திங்கன்னா மனசை தெளிவில்லாமல் குழப்பி வச்சிட்ருக்காரு. 11ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் ஆதாயம் கொடுக்கறனால கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். 12ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு கையில் இருக்கிற பணம் விரயமாகிற மாதிரி இருக்குது. பணம் தொலைகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட நாளில் செய்கிற செயல்கள் எல்லாமே தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். தொழில் விஷயமாக புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உறவினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட நாளில் கவனம் தேவைப்படும். இன்றைக்கி உங்களோட சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரத்தையும் பதட்டத்தையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. பாதுகாப்பில்லாத உணர்வுகள் அதிகமாக இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனையோ நண்பர்களோட ஆறுதலோ உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்கிறதுல தாமதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க.
கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. சில சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக கையாளுங்க. உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் 2 பேருக்கும் புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. மனசு விட்டு பேசுங்க. உங்களோட கருத்தை பொறுமையாக சொல்லுங்கள். அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அமைதியாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சீராக இல்லை. வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் விரயங்கள் அதிகமாக இருக்குது. பணப்பற்றாக்குறை சந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அது மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை கோயிலுக்கு போய் அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றிங்க. ஏன்னா இதில் பல பேர் நான் நெகட்டிவ் பலன் சொல்லி பாசிட்டிவாக கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். நெகட்டிவ் சொன்னோம்னா அந்த நெகட்டிவை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு போகிறது நல்லது. அது சொல்யூஷனும் நானே சொல்லிடுறேன். ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர்த்துட்டு ஒரு சிலர் நான் வேணும்னே பலன் நெகட்டிவாக சொல்கிறேன்ற மாதிரி கமெண்ட் வருது. அது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிரச்சனைகளை சொன்னால் தான், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது வரைக்கும் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கமெண்ட் பண்ணும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.